சில டேஸ்லாம் பெட்லேருந்து எழுந்துக்கணும்னு தோணவே தோணாது. ஆனால் அவ்வளோ ஒர்க் இருக்கும். ஆனால் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ நாள் மழை பெய்யும் போது இல்லை லீவ் இருக்கும் போது சாட்டர்டே சண்டேஸ்லலாம் சும்மாவே படுத்திருப்பேன். குளிக்கணும்னு தோணாது, எதுவுமே பண்ணணும்னு தோணாது. அண்ட் காலேஜ் படிக்கும் போது டூம் ஸ்க்ரோலிங் தான் ஃபுல்லாக. ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெட்டில் இருந்தே பண்ணியிருக்கேன் அப்படியே படுத்துக்கிட்டே. பட் இப்போது ஆஃப்டர் மேரேஜ் இது என் வீடு, என் ஹஸ்பண்ட் இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ இது என் வீடு, நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் படுக்கணும் அப்படின்னு யோசிச்சா கூட இதை முடிச்சுட்டு வந்து படுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஆஃப்டர் பிகமிங் அ மாம் இது இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ நமக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்போம்மா சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு. ஸோ அதுக்காகவே என்ன தான் முடியலனாலும் எழுந்து எல்லாருமே ஓடுற ஸ்டேஜில் தான் இருக்கோம். பட் இன்றைக்கி ஐ வாண்டட் டு டேக் எவ்ரி திங் ஸ்லோ. காலையில் எழுந்து என்னோடய ஸ்கின் கேர் அதெல்லாம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். யாருக்கும் வந்து பால் கொடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அந்த டைமை நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரீசெண்டாக இந்த லிப் பாம் டிஸ்கவர் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு டிண்ட் கொடுக்குது, லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்குது, பட் ரொம்ப அஃபோர்டபுள். அண்ட் இதில் SPF-ம் இருக்குது. ஸோ காலையில் எழுந்து என்னோடய செல்ஃப் கேர் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய நட்ஸ் சாப்பிட்றது, இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தேன். அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக இதெல்லாம் சமைக்கணும், ப்ரோட்டீன் ஆட் பண்ணணும், அது ஆட் பண்ணணும் அப்படின்னு எந்த தாட்டுமே மைண்டில் வச்சுக்கல. நிஜமாலே கொஞ்சம் ஸ்லோ டே எப்படி இருக்கும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் காலையில் லைட்டாக வந்து ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வந்து ஆர்டர் கூட போட்டுக்கலாம், யாருக்கு மட்டும் வீட்டில் சமைச்சிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க் மடித்து வைக்கிறது பெருசாக எஃபர்ட் தேவைப்படாது, பட் வீட்டை கொஞ்சம் நீட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒர்க் மட்டும்தான் இன்றைக்கி நான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டே இருக்கீங்க. இன்னும் அப்படிலாம் கிடையாது. என்றைக்கும் நான் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்க மாட்டேன். சில டேஸ் ஐ டூ டேக் பிரேக்ஸ், ஜிம்முக்கு போக மாட்டேன். ஸோ எனக்கும் லோவாக இருக்கும் போதெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்துச்சு. நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி 2 or 3 மினிட்ஸ்க்கு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன்.